வணக்கம். கர்ப்பமா இருக்கும்போது சந்தோஷத்தோட சேர்ந்து மனசுல ஒரு சின்ன பதற்றமும் இருக்கும் இல்லையா? அதுலயும் குறிப்பா டெலிவரி தேதிக்கு முன்னாடியே வலி வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கும். இன்னைக்கு இந்த குறைப்பிரசவ வலி, அதாவது ப்ரீடம் லேபரை பத்தியும், அப்படி ஒரு நிலைமை வந்தா அதை எப்படி தைரியமா எதிர்கொள்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஆமா, அந்த பெரிய நாள் நாம எதிர்பார்த்த தேதிக்கு முன்னாடியே வந்தா என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதிலா ஒரு படிப்படியான வழிகாட்டுதலை தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். முதல்ல நாம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாம சினிமால பாக்குற மாதிரி குறைப்பிரசவ வலி திடீர்னு பயங்கர நாடகத்தனமாலாம் ஆரம்பிக்காது. நிஜத்துல அது ரொம்ப மெதுவா ஒரு மெல்லிய அறிகுறியோட ஒரு விஸ்பர் மாதிரி தான் தொடங்கும். சரி, அப்போ குறைப்பிரசவ வலினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கர்ப்பத்தோட 37 வாரங்கள் முடியறதுக்கு முன்னாடியே பிரசவ வலி ஆரம்பிச்சிட்டா அதுக்கு பேரு தான் குறைப்பிரசவ வலி அல்லது ப்ரீடேர்ம் லேபர். இதுதான் அதோட மருத்துவ வரையறை. சரி, வாங்க முதல் கட்டத்துக்கு போவோம். இந்த நுணுக்கமான அறிகுறிகளை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்ன மாதிரி தான், இது எப்போதுமே சினிமால வர்ற மாதிரி இருக்காது. இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஆரம்ப அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. முதல்ல ஒரு தாளத்தோட வர்ற மாதிரி முதுகுவலி, அடுத்து இடுப்பு பகுதியில ஒருவித அழுத்தம் இல்லனா கனமா உணர்றது, மாதவிடாய் சமயத்துல வருமே அந்த மாதிரி வயித்துல ஒரு பிடிப்பு, அப்புறம் உங்க பிறப்புறுப்பு திரவத்துல ஏதாவது மாற்றம், கடைசியா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் குறைவான இடைவெளியில சீரா வர்ற சுருக்கங்கள். இந்த அறிகுறிகளை நீங்க உணர்ந்தா முதல் வேலையா பதட்டப்படாதீங்க. உடனே உங்க இடது பக்கமா திரும்பி படுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க. அப்புறம் 1 மணி நேரம் பொறுமையா இருந்து பாருங்க. அறிகுறிகள் தொடர்ந்தாலோ இல்ல இன்னும் அதிகமானாலோ உடனே மருத்துவமனைக்கு கிளம்பிடணும். சரி, வீட்ல செய்ய வேண்டியதை பார்த்துட்டோம். அறிகுறிகள் நிக்கல, நீங்க மருத்துவமனைக்கும் போயிட்டீங்க. அங்க இது நிஜமாவே பிரசவ வலிதான் மருத்துவர்கள் எப்படி உறுதிப்படுத்துவாங்க? வாங்க அத பாப்போம். நீங்க சொல்ற அறிகுறிகளை மட்டும் வச்சு மருத்துவர்கள் எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க. பிரசவம் உண்மையிலே தொடங்கிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட சில குறிப்பிட்ட சோதனைகள் இருக்கு. இந்த ஸ்லைட் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா மருத்துவர்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு இது நமக்கு காட்டுது. 30 வாரங்களுக்கு மேலான கர்ப்பிணிகளுக்கு கர்ப்பப்பை வாயோட நீளத்தை ஒரு ஸ்கேன் மூலமா அளப்பாங்க. அது 15 மில்லிமீட்டருக்கு அதிகமா இருந்தா பிரசவம் வர வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஆனா 15 மில்லிமீட்டர் இல்ல அதுக்கும் குறைவா இருந்தா ஆமா, குறைப்பிரசவம் உறுதியாயிடுச்சு. ஆனா ஒருவேளை கர்ப்பம் 30 வாரங்களுக்கும் குறைவா இருந்தா நிலைமை கொஞ்சம் வேற. அப்போ இந்த மாதிரி சோதனைகளுக்காகவெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பொதுவான மருத்துவ பரிசோதனையே போதுமானது. அதை வச்சே உடனடியா சிகிச்சையை ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா இந்த நிலைமையில நேரம் ரொம்ப முக்கியம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய பகுதிக்கே வந்துட்டோம். இதுக்கு பேரு 48 மணி நேர பாதுகாப்பு கவசம். உங்க குழந்தைக்கு ஒரு மிகச்சிறந்த தொடக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான மருத்துவ உத்தி இது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, வலிதான் ஆரம்பிச்சிடுச்சே, அப்புறம் எதுக்கு மருத்துவர்கள் அந்த சுருக்கங்களை குறைக்க முயற்சி செய்யணும்? நல்ல கேள்விதான் இல்லையா? பதில் ரொம்ப எளிமையானது. குழந்தைக்காக ஒரு பாதுகாப்பு கவசம் வேலை செய்ய தொடங்குறதுக்கு தேவையான கொஞ்ச நேரத்தை உருவாக்குறதுக்காக தான். அவங்க பிரசவத்தை நிரந்தரமா நிறுத்த முயற்சி பண்ணல, அந்த முக்கியமான நேரத்தை வாங்க தான் முயற்சி பண்றாங்க. அப்படி எவ்வளோ நேரம் தேவை? வெறும் ஒரு 48 மணி நேரம். ஆமா, இந்த 48 மணி நேரம் தான் குழந்தையோடைய ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த பாதுகாப்பு கவசத்துல 2 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் குழந்தையின் நுரையீரலுக்காக ஸ்டீராய்டு ஊசி போடுவாங்க. இது குழந்தை பிறந்த உடனே சுலபமா சுவாசிக்கிறதுக்கு நுரையீரலை தயார் செய்யும். 2வது பாகம் குழந்தையின் மூளைக்காக மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுப்பாங்க. இது பெருமூளை வாதம் மாதிரி பாதிப்புகள் வர்ற அபாயத்தை குறைக்கும். சோ ஒன்னு நுரையீரலுக்கு, இன்னொன்னு மூளைக்கு. அப்போ முழு திட்டம் இதுதான். டோகோலிசிஸ் அப்படிங்கிற மருந்துகள் பிரசவ வலியை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கும். எதுக்குன்னா அந்த முக்கியமான 48 மணி நேரத்தை உருவாக்கத்தான். அந்த நேரத்துக்குள்ள நுரையீரலுக்காக ஸ்டீராய்டும் மூளை பாதுகாப்புக்காக மெக்னீசியமும் கொடுத்துருவாங்க. இது ஒரு சரியான டீம் ஒர்க் மாதிரி. ஆக நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான வரி இதுதான். நோக்கம் பிரசவத்தை நிரந்தரமா நிறுத்துறதில்ல, அந்த பாதுகாப்பு கவசம் வேலை செய்ய தேவையான நேரத்தை வாங்குறது தான். கடைசியா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? உங்களுக்கான உடனடி செயல்திட்டம் என்ன பாப்போமா? நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயங்கள் தான். 1, பதட்டப்படாதீங்க. 2, உங்களுக்கு வர்ற சுருக்கங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை வருதுன்னு நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. 3, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, அதாவது NICU வசதி இருக்கிற மருத்துவமனைக்கு போங்க. இந்த தகவல்களோட தயாரா இருக்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஆனா இதோட நிக்காம அடுத்ததா உங்க மருத்துவ குழுக்கிட்ட நீங்க என்ன பேசணும் இத பத்தி யோசிங்க.
உங்க அடுத்த சந்திப்புல இந்த விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அதுதான் உண்மையான தயாரிப்பு.